பிறகு இந்த பிரச்சாரத்தில் வந்து முதல்வர் வந்து இவர் எடப்பாடி சொல்றதும், எடப்பாடி வந்து இந்த பால் அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்களை பற்றி தாக்கி பேசுறதுலாம் இப்போ 2 நாளாக தீவிரமாக போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தான். முதல்வர் முன்மொழிந்திருப்பது அரசியல். நீங்கள் முதல்வருடைய உரை, அவர் எழுத்துக்களை உற்று நோக்கினால் தமிழகம் வெல்லும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்மொழிந்திருக்கிறார். இது அரசியல். இது தமிழகம் வெல்லும் என்பதனுடைய பொருள் அரசியல் பொருள். தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவோம், தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சியில், அதன் தற்சார்பில், அதன் இறையாண்மையில் ஆளுநர்கள் தலையீடு செய்யக்கூடாது, விருப்பு வெறுப்புகளை ஒன்றிய அரசு காட்டக்கூடாது, அதிகாரத்தை குவித்துக் கொள்ளக்கூடாது, மாநிலங்களுக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், அதற்குரிய திட்டங்களை முடக்கக்கூடாது, அந்த திட்டங்களுக்குரிய நிதிகள் வழங்கப்பட வேண்டும். இந்தியா ஒரு பன்முக நாடு, அதன் அடித்தளம் மதச்சார்பின்மை, இது பேணப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி முறை நிலைநிறுத்தப்பட வேண்டும். நமது நாடாளுமன்ற விழுமியங்களை பிஜேபி சுற்றி வளைத்து விட்டது, நீதித்துறை உட்பட. இது பேராபத்து. எனவே ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, நமது குட்டிசையை பாதுகாப்பதற்கு, ஒற்றுமை உணர்வுகளை பாதுகாப்பதற்கு தமிழகம் வெல்லும் என்கிற முழக்கத்தை வைத்திருக்கிறார். அது வெறும் முழக்கம் அல்ல, எதிர்கால தலைமுறைக்கான ஜனநாயக விழுமைகளை கைமாற்றுகிற மகத்தான அரசியல் சொல். இது போல பிஜேபி பேசுறாங்களா? அதிமுக பேசுகிறதா? எனவே முதல்வர் அரசியல் கிடைக்கிறார், அரசியல் கருத்து போர் கிடைக்கிறார். அது ஜனநாயகத்திற்கு வலுக்கூட்டும். அந்த இடத்திற்கு அதிமுக வர வேண்டும், பிஜேபி வர வேண்டும். அவர்கள் தான் இடறுகிறார்கள், தடுமாறுகிறார்கள், உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை முன்மொழிகிறார்கள். சகோதரர் எடப்பாடி மட்டுமல்ல, நாட்டின் பிரதமரே, ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? திமுக இந்து விரோத அரசு என்கிறார்கள். அது உண்மையாது? ஒரு மதத்துக்கு விரோதமாக ஒரு அரசு செயல்பட முடியுமா சட்டப்படி? எவ்வளவு பெரிய பதற்றத்தை உருவாக்குகிற கருத்து! பிரதமர் அப்படி பேசலாமா? உள்துறை அமைச்சர் அப்படி பேசலாமா? ஒன்றிய அமைச்சர் அப்படி பேசலாமா? திமுக செய்ய தவறிய அரசியல் சாதனைகளை நீங்கள் சொல்லுங்க, திட்டங்களை சொல்லுங்க, குறைகளை சுட்டி காட்டுங்க, கொள்கைகளை முன்மொழிங்க. இது பதற்ற அரசியலை முன்மொழிவது. இதனால்தான் பிஜேபி ஆபத்து என்கிறோம் நாங்கள். இந்து விரோத அரசியல் திமுக. ஆனா இந்து பண்டிகைகள் மட்டும் அவர் வாக்கு சொல்றாரு, அதே முஸ்லீம் பண்டிகை கிறிஸ்டின் பண்டிகைகளும் ஓடி ஓடி வாக்கு சொல்றாரு. இல்ல, ஒரு வாழ்த்து சொல்வது, ஒரு கம்யூனிஸ்டுகள் கூட நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லை, எந்த மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து நாங்கள் சொல்லுவதில்லை. அப்பனா நாங்க ஒரு மதத்துக்கு எதிரானவர்களா? இல்ல இல்ல, இந்துக்களுக்கு எதிரானவர்களா? அது அவரவர் உரிமை, அவரவர் நிலை. தமிழ்நாடு என்பதே மதங்கள் நிறைந்த நாடு. அவரவர் மதம், அவரவர் வழிபாடு. மதங்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த மதங்களை மறுக்கிற அறிவியல் கருத்துக்கும் தமிழ் மண்ணில் இடம் உண்டு. அதான் இந்தியா, அதான் தமிழ்நாடு. இதையே சிதைக்கணுங்கிற தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்காரு, அதை பற்றி பெரும் தவறு சார். பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் அப்படி மாற்றுவதில்லை. பெரும் தவறு. திட்டமிட்டு வளைக்கிறாங்க. முன்பே சொன்னது போல் பிஜேபியினுடைய வலயத்திற்குள், அரசியல் வலயத்திற்குள் தேர்தல் ஆணையம் சிக்கிக் கொண்டது. அவர்கள் எல்லாவற்றையும் வளைப்பார்கள். இப்போ மறு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? 5 மாநில தேர்தல் நடக்குது. அதுவும் தமிழ்நாடு, கேரளா பெரிய மாநிலங்கள். நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, விவாத முறையை துவக்குங்க, எதிர்கட்சிகள் கருத்தறிங்க, சட்டப்படி மேற்கொள்ளுங்க. ஆனால் இவ்வளவு அவசரம் காட்டுவதற்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்? நீங்க வடக்கில் எண்ணிக்கையை அதிகரிக்க பார்க்குறீங்க, தெற்கில் எண்ணிக்கையை சுருக்க பார்க்குறீங்க. இது நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு இழைக்கப்படுகிற தீமை. அதிகாரம் மாற்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி கேட்கிறாரு திமுக. எது அதிகாரிகளை மாற்றதுனால திமுக கேள்வி கேட்குது. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி கேட்கிறாரு. இல்ல இல்ல, ஜனநாயகத்துக்கு தான் பிரச்சனை, கட்சிகளுக்கு பிரச்சனைன்றது அல்ல. இப்படி சட்டத்தை மீறுவது, சட்டத்தை நொறுக்குவது, சட்டத்தை கடந்து செல்வது, ஒரு வார்த்தையே சட்டத்துக்கு மீறுகிற வார்த்தை தானே. உதாரணம் சொல்லட்டுமா? சென்னை கொலை நகரம்ன்றாரு சகோதரர் அன்புமணி. சென்னை கொலை நகரமா? 1000 ஆண்டுகளில் வன்முறை இல்லாத நகரம் சென்னை தான். உலகத்திலேயே, ஐரோப்பாவில் கூட வன்முறைகள் உண்டு, இன கலவரங்கள் உண்டு. இனக்கலவரமோ, மத கலவரமோ, ஜாதி கலவரமோ இல்லாத உலகத்தின் தலை சிறந்த நகரங்களில் சென்னை ஒன்று. சென்னை அப்படி சொல்லலாமா?
எவ்வளவு பெரிய பிழை. இந்த மாதிரி பதற்ற கருத்துக்களை சொல்லி அரசியலுக்கு அப்பால் தமிழக மக்களை நிறுத்த பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் அறிவில் சிறந்தவர்கள், பல கட்சிகளை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள், தோல்வியுறை செய்திருக்கிறார்கள். இம்முறை தமிழகத்தின் உரிமைக்காக, இந்தியாவின் கூட்டுசைவுக்காக பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற தமிழ் மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். எனவே பிஜேபியுடன் அணி சேர்ந்து வருகிற அதிமுகவையும் இத்தேர்தலில் தோற்கடிப்பார்கள். எங்கள் கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தேடி தருவார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். எடப்பாடி தொகுதியில் தாவக கழிவறை வழியா ஓட்டம் பிடிச்சாரன்னு ஒரு தகவல் இருக்கு. அதை பற்றி எல்லோருமே ஒரு ஜனநாயக வழியா இருக்கணும், ஒரு பண்பாட்டு வழியா இருக்கணும். தேர்தலை அவ்வாறு சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். இப்ப உங்களோட பிரச்சாரத்துல இப்ப இங்க என்ன எந்த கருத்து? சார், ஒரு 6 தினங்கள் நான் தென் மாவட்டங்களில் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். என்னுடன் ஒரு மாநில குழு உறுப்பினர் உதயகுமார் கூட வந்திருக்கிறாரு. இப்படி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் செல்கிறோம். முத்தரசன் ஒரு பகுதி, பல பகுதிகளுக்கு செல்கிறார். அதே போன்று ராஜா வருகிறார், தேசிய செயலாளர். அனிராஜா தேசிய தலைவர், அவர் பாண்டே தேசிய தலைவர். இவர்களெல்லாம் சுற்றுப்பயணத்துக்கு வருகிறார்கள். அதே போன்று எங்கள் கட்சியின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுப்பராயன், நம்ம வைசலுராய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். மத்திய கமிட்டி உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். எங்கள் இடைக்கமிட்டி கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தேர்தலிலே பங்கேற்றிருக்கிறோம். நான் சென்ற வரை 6 தினங்கள் தென் மாவட்டம், 4 தினங்கள் சென்னை, இன்று 2 நாள், நேற்று வேலூர். இன்று இந்த 10 தினங்களில் 10-11 தினங்களில் சாதாரண மக்களை சந்திக்கிற போது நாங்கள் கலந்து கொள்கிற கூட்டமெல்லாம் மிக மிக சாதாரண மக்கள் கலந்து கொள்கிற சிறிய கூட்டங்கள் தான் ஏராளமாக தங்கிருக்கிறோம். பெரிய பிரம்மாண்டமான மேடை போட்டு பெரிய கூட்டங்களில் நாங்கள் பங்கேற்கவில்லை. மக்கள் கூடுகிற, எளிய மக்கள் கூடுகிற சிறிய சிறிய கூட்டங்கள் தான் எங்கள் கட்சி போடுகிறது. இங்கெல்லாம் என்ன கருத்துனா, இந்த முறை நிச்சயமா பிஜேபி தோற்கடிக்கணும், அதிமுக தோற்கடிக்கணும். தமிழ்நாட்டை அவங்க ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. பாருங்க, மெட்ரோ திட்டத்தை முடக்கிட்டாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் மெட்ரோ திட்டம் நிறைவேறன்னு ஒன்றிய அமைச்சரை மிரட்டுறாரு. அதே போன்று கோவை மெட்ரோ திட்டத்தை முடக்கிட்டாங்க. ஒரு கும்பகோணத்தில் பல்கலைக்கழகத்துக்கு மசோதாவை அவங்க முடக்கி வைக்கிறாங்க. நீட், அது ஏழைகளின் கனவை சிதைப்பது. ரேஷன் முறை ரொம்ப சிறந்த முறை, ஏழைகளுக்கு வாழ்வு அளிப்பது, அதை ஒன்றிய அரசு தடுக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கான சட்டங்களை, அவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து, குடியுரிமை சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. அயல்நாடுகளிலிருந்து வருகிற உதவிகளை சிறுபான்மை மக்களை வைத்து குறிவைத்தே அந்த சட்டங்களை கொண்டு வருவது, திருத்துவது என்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். வேளாண் சட்டங்கள் பெரும் தாக்குதலுக்குள்ளாகிவிட்டது. குறைந்தபட்சம் இயற்கையில் நாம் பாதித்தால் நமக்கு அளிக்கப்பட வேண்டிய நிதியை கூட பெற மறுக்கிறார்கள். இதெல்லாம் தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் ஒரு கட்சியை தோற்கடித்து இன்னொரு கட்சி வெற்றி பெறுகிற தேர்தல் அல்ல. முதல்வர் முன்மொழிந்தது போல் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிற, அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரான போர் இந்த போர். எனவே இதில் தமிழகம் வெல்ல வேண்டும். தமிழ் மக்களின் அருகில் நாங்கள் இருப்பதால், முதல்வர் இருப்பதால், எங்கள் கூட்டணி இருப்பதால் நாங்கள் வெல்வோம். எங்களுக்கு நல்லதோர் வாகைச்சூடி தருவார்கள், வரலாறு காணாத வெற்றியை தருவார்கள் என்று தமிழ் மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து நாங்கள் அறுதியிடுகிறோம். நீங்கள் ஒரு தேசிய கட்சி, தேமுதிக புதுசாக கூட்டணி வந்திருக்கு, அவங்களுக்கு அதிக தொகை தந்திருக்காங்க, உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு இந்த ஒரு எண்ணிக்கை இடம் முடிவாகிவிட்டது. தேர்தலுக்கு நாங்கள் சென்று விட்டோம். எங்கள் நோக்கம் பிஜேபியை வீழ்த்துவது. இந்த நேரத்தில் எங்களோடு அணி சேர்ந்திருக்கிறவர்களுடைய ஏற்ற இறக்கங்கள் வைத்து நாங்கள் அரசியல் பின்றாயிடும் அவ்வளோ ஒரு வலைப்பின்னல் நாங்கள் செய்ய விரும்பவில்லை. நாங்கள் இப்போ பேட்டில் இருக்கிறோம். பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் குறி. வெறும் வெறுப்பாக அல்ல, பிஜேபி மீது கொண்ட வெறுப்பு அல்ல. பிரதமர் உட்பட, உள்துறை அமைச்சர் உட்பட எல்லோரையும் நாங்கள் மதிக்கிறோம், அவர்கள் அமைச்சர் என்பதால். ஆனால் அவர்கள் கருத்தை ஏற்க முடியாது. அது நாட்டை சிதைக்கிற கருத்து. எனவே அவர்களை தோற்கடிக்க துடிக்கிறோம். நாங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவோம், வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம். 200 இடங்கள் என்று முதல்வர் சொல்கிறார். கருத்து கணிப்புகள், ஏறத்தாழ பெரும்பான்மை கருத்து கணிப்புகள் அதை தாண்டுகிறது. எனவே வரலாறு காணாத வெற்றியை நாங்கள் பெறுவோம். அத்தகைய நல்லதொரு தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக தமிழ் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.